Welcome to Kannan Spoken English. We are going to learn about interrogative sentences, yes or no questions. In this place, questions with the verb be form verbs. Questions with the verb be form verbs. Decide statements. Table A. Describe about the statements. Table B. Explain the questions. How to frame questions. This is a subject. This is a verb. This is a complement. In table B, verb, subject, complement. Here, subject, I, we, that pen, this house, she, the children, there. These are the subject. Verb, am, are, is, are, was, where, was. These are the B form verbs. Auxiliary verbs. This is a complement. Complement. என்னவாக, யாராக, என்னவாக, பொசிஷனை சொல்றது, அவருடைய நிலையை சொல்றது, இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட். டேபிள் பி இது அப்படியே கொஸ்டினா மாத்துறது. இது அப்படியே இங்க இருக்கிற சப்ஜெக்ட் அங்க சென்டர்ல வந்துடும். இங்க இருக்கிற verb இங்க ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டினுக்கு ஸ்டார்டிங் எழுவாயா வரும். ஓகே, இங்க பாருங்க, சப்ஜெக்ட் verb காம்ப்ளிமெண்ட், verb சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இங்க இருக்கிற காம்ப்ளிமெண்ட் அங்க போயிடுது, இங்க இருக்கிற ஆக்சிலரி verb அங்க ஃப்ரண்ட்ல வருது. இங்க படிச்சு பாருங்க, interrogative sentences yes or no questions. Questions with the verb be. Table A statement. These are the statement. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே கொஸ்டின். சரி, எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா மாறுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பயிற்சி வேணும். அப்பதான் நமக்கு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து வெல்வர்ஸ்டா இருக்கணும்னா தீஸ் ஆர் த பேசிக் நீட் எவ்ரிவன் ஷுட் ஹேவ். திஸ் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சப்ஜெக்ட் I am right. I am right. We are in the team. That is the playground. That red pen is yours. These houses are electrified. She was a teacher. The children were noisy. There was heavy rain. These are the statement. எப்படி இருக்கே, ஐ எம் ரைட், நான் சரியா இருக்கிறேன், என்னவாக இருக்கிறேன், இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்ஜெக்டினுடைய என்ன சொல்ல வருதுங்க, இந்த சப்ஜெக்டை பத்தி விரிவா சொல்லி முடிக்கிறதுனால காம்ப்ளிமெண்ட். இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும். இவனை பத்திய சென்ஸை, இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறவருடைய சென்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுனால இது காம்ப்ளிமெண்ட். பெரும்பாலும் இது ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறம் வரும், பி ஃபார்முக்கு அப்புறம் வரும். இது வந்து ஒரு பொருத்தருடைய பொசிஷன் அல்லது பொசிஷன், அவனுடைய நிலை, இதையெல்லாம் சொல்றது தான் காம்ப்ளிமெண்ட். ஐ ஆம், நான் யாரு, சரியா இருக்கேன், எப்படி இருக்க, என்னவா இருக்க, யாரா இருக்க, என்னவா இருக்க, யாரா இருக்க, இதை பத்தி தெளிவா சொல்றதுதான் இந்த காம்ப்ளிமெண்டோட வேலை. சரி, ஐ ஆம் ரைட், நான் சரியா இருக்கேன். We are in the team. நான் இந்த டீம்ல இருக்கேன், என்னவா இருக்கிறேன், இவன் என்னவா இருக்கான், நாங்கள் என்னவா இருக்கிறோம். We are in the team. டீம்ல இருக்கிறோம். That is the playground. அது என்னது, தட் அது என்னது, பிளே கிரவுண்டு அப்படின்னு சொல்லி இந்த சென்ஸை கரெக்டா முடிச்சு கொடுக்குது, இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. அதனால இது காம்ப்ளிமெண்ட். தட் ரெட் பென், அந்த சிவப்பு பணா யாருடையது, உங்களுடையது, இஸ் யுவர்ஸ். பொசெஷன், பொசெஷனை தெரிவிக்குது. காம்ப்ளிமெண்டோட ஒர்க் இதுதான், பொசெஷனை சொல்லும். என்னவா இருக்காரு அப்படிங்கிறது சொல்லும், யாரா இருக்காரு, என்னவாக இருக்கிறது, இதை சொல்றதுதான் காம்ப்ளிமெண்ட். These houses are electrified. வீடுகள்லாம் எலக்ட்ரிஃபை பண்ணப்பட்டிருக்கு. She was a teacher. அவர் ஆசிரியராக இருந்தார். She was a teacher. She அவளை பத்தி சொல்லுது, ஷீயை பத்தி சொல்லுது. என்ன பண்ணாங்க, டீச்சரா இருந்தாங்க. பொசெஷன். The children were noisy. குழந்தைகள் சத்தம் போட்டு இருந்தாங்க. There was heavy rain. அங்கே அதை பத்தி என்ன சொல்லுது, heavy rain, அதிகமான மழை. ஆக இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளீட் சென்ஸை கொடுக்கிறது காம்ப்ளிமெண்ட். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம்
இத டேபிள் பி வாங்க. டேபிள் பில எல்லாமே கொஸ்டினா மாறுது. இங்க இருக்கிற எல்லாமே ஐ அம் ரைட். இங்க இருக்கிற verb ஆக்சிலரி verb இங்க என்ன வருது? ஸ்டார்டிங்ல வந்து சென்டென்ஸா இருக்கு. என்ன மாதிரி சென்டென்ஸா? இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு இதுதான் ஸ்டார்டிங். சப்ஜெக்ட் இங்க வந்துருது, verb இங்க வந்துருது. verb தான் இங்க ஸ்டார்டிங். சப்ஜெக்ட் பின்னாடி போயிடுது. இங்க சப்ஜெக்ட் முன்னாடி இருக்கு, இங்க சப்ஜெக்ட் பின்னாடி போயிடுது. am I right? அப்படி am I right? Are we in the team? We are in the team. Are we in the team? Question mark. At the end of the sentence you put a question mark. அடுத்தது, that is the playground. Is that the playground? Is that the playground? அடுத்தது, that red pen is yours. The red pen is yours. Is that red pen yours? Is that red pen yours? Okay. அடுத்தது, these houses are electrified. Are these houses electrified? Are these houses electrified? She was a teacher. Was இங்க என்ன வந்துருச்சு? The auxiliary verb ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. Was she a teacher? The children were noisy. Were the children noisy? Were the children noisy? அடுத்தது, there was heavy rain. Was there heavy rain? இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க இருக்கிற ஆக்சிலரி verb இங்க verb இங்க சென்டென்ஸ் ஸ்டார்ட்டா இருக்கு. இது என்னவா சென்டென்ஸா மாறுது? இது இங்க இருக்கிற சென்டென்ஸ் என்னவா மாறுது? இன்டராகேட்டிவ் டைப்ல क्वेश्चन டைப். இன்டராகேட்டிவ்ல WH டைப் அல்லது எஸ் ஆர் நோ டைப். இதுல எல்லாமே என்ன இருக்கு? எஸ் ஆர் நோ டைப். இது என்னது? WH வந்தா WH டைப். இது எல்லாமே எஸ் ஆர் நோ டைப். இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் எஸ் ஆர் நோ क्वेश्चंस. இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் டு அண்டர்ஸ்டாண்ட் what is the yes or no type questions, how to frame the yes or no type questions. These are the way. An auxiliary verb placed in before the subject is followed the auxiliary verb, then the complement is in the other position. Am I right? Are we in the team? Is that the playground? Is that red pen yours? Are these houses electrified? Was she a teacher? Were the children noisy? Was there heavy rain? சரி, இப்போ பார்ப்போம். இந்த எஸ் ஆர் நோ क्वेश्चनக்கு ஒன்னு எஸ்னு பதில் வரணும் அல்லது நோன்னு பதில் வரணும். Am I right? Am I right? Right என்ன வரும்? Yes. Yes, I am right. Yes, I am right. Yes, I am right. No, na? No, I am not right. Yes, I am right இல்லனா? No, I am not right. அடுத்தது, we are in the team. Yes, we are in the team. Yes na? Yes, we are in the team. No na? No, we are not in the team. Aren't. பெரும்பாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல we are not ன்னு சொல்றது. we aren't in the team. This is a spoken English form. We are not the teacher. No, we aren't in the team. Am I right? Yes na? No. Yes, I am right. Yes, I am right. Okay. Am I right? Yes, I am right. Are we in the team? No, we are not in the team. Sorry, are we in the team? Yes na? Yes, we are in the team. No na? No, we are not in the team. Is that the playground? Is that the playground? Yes, that is the playground. Yes, that is the playground. No na? No, that is not the playground. Okay. Is that red pen yours? Is that red pen yours? Yes na? Yes, that red pen is yours. No na? No, that red pen is not yours. அடுத்தது, are these houses electrified? Are these houses electrified? Yes, these houses are electrified. These houses are electrified. இங்க என்ன ஆரம்பிக்கணும்? Yes, these houses are electrified. No, these houses are not electrified. Was she a teacher? Yes, அப்படி போட்டா yes, she was a teacher. She was a teacher. No, she was not a teacher. Were the children noisy? Yes na?
Yes, the children were noisy. The children were noisy. The children were noisy. No, no, no. The children were not noisy. Then, was there heavy rain? Yes, there was a heavy rain. There was heavy rain. Yes, there was heavy rain. No, no, no. There was no heavy rain. There was no heavy rain. Okay. In this way, we have to change the statement into interrogative type. எப்படி எதை யூஸ் பண்ணோம்? yes or no டைப்ல, not wh. yes or no டைப்னா இந்த ஆக்சிலரி வெர்ப் எல்லாமே இங்க வந்துடணும். இந்த ஆக்சிலரி வெர்ப்னா ஃப்ரண்ட்ல வரணும். I am என்பது am I, we are என்பது are we, that is that red pen is that red pen, these houses are these houses, she was she, the children were the children, there was there. இத மாதிரி நம்ம ஆக்சிலரி வெர்ப் முன்னாடி கொண்டு சப்ஜெக்ட் அப்புறம் வரோம். The subject must follow the auxiliary verb to make a yes or no type interrogative sentences. Okay, thank you for your listening. Thank you.